ஹாய் எவரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். டேனிஷ் சென்னை கவுன்சிலிங் கோட் 1424. இல்லை சார், இந்த காலேஜா? இந்த காலேஜை பற்றி நான் பேச வந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினான ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட கடந்த காலங்கள் வச்சு பார்க்கும்போது, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து வேணும்னு சொல்ல, நீங்கள் வேணால் விசாரித்து பார்த்துக்கோங்க யார்கிட்ட வேணாலும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரித்து அந்த கல்லூரியோட டேட்டா எடுத்து பார்க்கும்போது தான் இங்கே நமக்கு தெரியுது. நான் பர்சனலாக விசிட் பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஸோ என்ன விஷயம்னா, 5 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கூட ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். டேனிஷ் சென்னை வந்து நான் அட்டானமஸாக இருக்கும் பொழுது, இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு. போன வருஷம் தான் அட்டானமஸ் வாங்கினாங்க. பட் இருந்தாலும் நான் அட்டானமஸாக இருக்கும்போது அன்யூனிவர்சிட்டி கீழே அந்த அகாடமியில் பர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 பொசிஷனில் இருந்தாங்க. அதான் யோசிச்சேன், எப்பட்றா அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா லோ கட் ஆஃப் மாணவர்கள் அதிகம் வந்து சேர்ந்துட்டு இருந்த ஒரு காலம். இன்றைக்கி ஹை கட் ஆஃப் மாணவர்கள் தேடி போகிற காலம். ஸோ நான் ரொம்ப ஓவராலாக சொல்ல, உண்மையாலே ஹை கட் ஆஃப் வந்து தேடி போகிறாங்க. ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் தான் பல விஷயங்கள் தெரியுது பசங்களுக்கு. ஏன்னா இந்த காலேஜில் வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, படிக்காதவங்க கூட படிக்க வைக்கிறாங்க. ஏன்னா லோ கட் ஆஃப் மாணவர்கள் தான் சேர்ந்துருக்காங்க. ப்ரீவியஸ் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் நம்ம எடுத்து பார்க்கும்போது. ஆனால் 110, 120, 130, 130 கட் ஆஃப்லாம் வச்சவன் ஒரு 90% 9 சிஜிபிஏ வச்சுருக்கிறான். அது எப்படி தான் எனக்கும் புரியல. 9% சிஜிபிஏ வச்சுருக்கிறான். கிட்டத்தட்ட 90% சொல்லுவாங்க. ஸோ வச்சுருக்கான். அதோட ரிப்போர்ட் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கிறேன். அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டா எங்கெல்லாம் கிடைக்குமோ எடுத்து வச்சு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு, அவங்களோட கட் ஆஃபு, என்ன கட் ஆஃப் வந்து இந்த கல்லூரிக்குள்ளே 2026 போகலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அவங்களுடைய டேட்டா எல்லாமே நம்ம அரசி ஆளாகி போகிறோம். இந்த கல்லூரியில் படிக்கலாமா வேணாமான்னு கூட நம்ம வந்து கடைசியாக சொல்லிடலாம். ஓகேங்களா? டேனிஷ் சென்னை கவுன்சிலிங் கோட் 1424. ஸோ நான் எப்போவுமே எல்லா கல்லூரியை பற்றியும் விசாரிப்பேன்னு சொல்லுவேன். இந்த கல்லூரி பற்றி விசாரித்தேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அகாடமி பர்ஃபார்மன்ஸில் அவங்க டாப் மோஸ்ட்டில் இருந்தனால தான் அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது. ஐ மீன் நிறைய விஷயங்கள் இன்னோவேஷனாக பையனை வச்சு பண்ணியிருக்காங்க. படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னா இண்டஸ்ட்ரி டைஅப்பு, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பசங்க சொல்கிறது என்னென்னா, ஸ்கூல் ஆஃப் இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸுக்கு ஏகப்பட்ட இன்குபேஷன் சென்டர் இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனோவேஷனாக. இது வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். பிளேஸ்மெண்ட் ஹை சேலரி பேக்கேஜ் வாங்குறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும். படிப்பை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது பசங்க சொல்கிறாங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சூப்பர் அண்ட் க்ளீன் அண்ட் ஹைஜீன் ஃபுட்டு, நல்ல ஃபுட்டு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான ஒரு மெனு, டீசெண்டான ஒரு மெனு, எந்த குறையுமே பசங்க சொல்கிறதில்ல. எல்லா காலேஜ்லையும் சொல்லுவாங்க ஃபுட் அப்படி இப்படி இருக்குன்னு, இந்த காலேஜில் எதுவுமே சொல்கிறதில்ல. ஸோ அதெல்லாம் வர்த்தான ஒரு ஹாஸ்டலாக தான் இருக்குது அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அண்ட் அவங்க சொன்னது என்னென்னா, இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸ் என்னடா அங்கே பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிளாஸ் ஹவர்ஸில் நிறையா ஹை பர்சன்டேஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் லோ பர்சன்டேஜ் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸும் கூட கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் அங்கே பெரிய விஷயமாக நான் பார்த்தேன். அண்ட் முக்கியமான விஷயம், என்ன தான் லோவாக ஹையாக இருந்தாலும், ஐ மீன் படிப்பிஸ்ட்டாக இருந்தாலும் இல்லை படிக்காதவனாக இருந்தாலும், உங்கள் பாஷையில் சொல்லப்போனால் அவனை எப்படியாவது புழிஞ்சு எடுத்து மார்க் எடுக்க வச்சுருவாங்க தான் சொல்லுவாங்க. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், படிக்கணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும், நிறைய இன்டர்ன்ஷிப் பண்ணணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், அதெல்லாம் இருந்தால் மட்டும் இந்த கல்லூரியில் சேர்ந்தால் போதும். ஏன்னா படிக்கணும், நம்ம வந்து நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நல்ல பேக்கேஜ் வாங்கி நல்ல செட்டில் ஆகணும் அப்படின்னா மட்டும் போ. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நோக்கம் என்னென்னா, நான் ஜாலியாக இருக்கணும், நான் வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து என் இஷ்டத்துக்கு இருப்பேன், ஆனால் பிளேஸ்மெண்ட் மட்டும் எனக்கு வேணும், பிளேஸ்மெண்ட் வாங்கி நான் செட்டில் ஆகணும். கிடைக்கவே கிடைக்காது. எங்கே நீ போய் படித்தாலும் நீ ஒழுக்கமாக இருந்து நீ உன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும். இங்கே அந்த ஸ்கில்லை ஆட்டோமேட்டிக்கலி எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க 90% பிளேஸ்மெண்ட்டுக்கு மேலே வச்சுருக்குறாங்க. அண்ட் மோரோவர் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, கடந்த 5 வருஷமாக அகாடமி பர்ஃபார்மன்ஸில் 5ல் வந்து வராங்க. ஃபஸ்ட்டு 5ல் வந்து அன்யூனிவர்சிட்டிக்கில் வராங்க. அதாவது அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அந்த எக்ஸாமினேஷன் நடந்து ரிசல்ட் வரும் இல்லையா, அவங்களுடைய பாஸ் பர்சன்டேஜ் அவ்வளோ பேர் பாஸ் ஆகிறாங்க, அவ்வளோ பேர் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அன்யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நான் காட்டுறேன். ஏன்னா ஒரு பையனை, ஒன்றுமே படிக்காத பையனை கூட நல்லா படிக்க வச்சு நல்ல ரேங்க் ஹோல்டர் ஆக்கியிருக்காங்கன்னா சும்மாலாம் கிடையாதுங்க.
இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் கொடுக்குறாங்க பாருங்கள். சரி பார்க்கலாம். அண்ட் சென்னை ஜோனில் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஜோனில் இருக்கிறது, காஞ்சிபுரம் அந்த சைடு அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேவா? நாக்ல A+ NB அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. NRF கிடையாது. எஸ்டாப்ளிஷ் வந்து 2002 அட்டானமஸ் கல்லூரி, 40 ஏக்கர் கல்லூரி, டீசெண்டான ஒரு ஏக்கர் தான். 92% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் யூஜி கோர்ஸ் 8, 1 PG கோர்ஸ் MBA அண்ட் ஹையஸ்ட் சேலரி வந்து 27 LPA ரீசெண்ட் டேஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேலரி 8 LPA. ஸோ ஏன்னா இன்டேக் இங்கே ரொம்ப கம்மி, அது நீங்கள் பார்க்கணும். இன்டேக் வந்து 700+ இன்டேக் தான், அதனால் சீக்கிரமாக சீட்டு ஃபில் ஆகிடும். 100% சீட் ஃபில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது இன்டேக் வந்து ரொம்ப கம்மிங்கனால பிளேஸ்மெண்ட்டும் அவங்க வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியாது. பிளேஸ்மெண்ட்டும் எல்லாத்துக்கும் போய் சேருது. குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்க முடியுது, எல்லாமே குவாலிட்டியாக கொடுக்க முடியுது. இன்டேக் கம்மி, அது கொஞ்சம் பாருங்கள். அடுத்த காலேஜ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 lakh அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஹாஸ்டல் ஃபீ வந்து 1.2 lakh வரைக்கும் வாங்குறாங்க, அந்த ரூமுக்கு தகுந்த மாறும். டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து 50K வரைக்கும் வாங்குறாங்க. நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஸோ ஃபீஸ் டீட்டெயிலும் சொல்லியாச்சு. அடுத்தது என்னெல்லாம் கம்பெனிஸ் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது டெக் மஹேந்திரா, போஷ். பாருங்கள், பசங்கிட்ட கேட்டப்போ ஐடி கம்பெனி நிறையா வராங்கன்னு சொன்னாங்க. கோர் வந்து வராங்க சார், வராமல் இல்லை, நிறையா வந்து ட்ரிபிள் அண்ட் ஆல்சோ ECE, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனிலாம் வராங்கன்னு கேட்டு வராங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ரேட்வேர், அப்புறம் வந்து TCS, ஸோ கேப்ஜெமினி, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸும் வராங்க. நான் இங்கே போட்டுக்கிறது, இங்கே நம்பர்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நான் போட்டுக்கிறது கம்மியாக தான் போட்டிருக்கேன். அவங்க டேட்டா எடுக்க முடியல, எனக்கு இங்கே PPTயில் காட்ட முடியல. நிறையா இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, 100க்கும் மேற்பட்ட கம்பெனி வர்றாங்க. ஸோ அதெல்லாமே போட்டிருந்தாங்க, நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் நம்ம சொல்லியிருந்தோம் 27 LPAன்னு. நான் வந்து 27 LPA அப்படின்னு காட்டாமல் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக வாங்குகிற அவங்களோடது மட்டும் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா வந்து நிறைய பிளேஸ்மெண்ட் ஆனவங்களோட ரிப்போர்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னென்னா 14.5 LPA per annum வந்து வாங்குறாங்க. இட்ஸ் இஸ் குட் நம்பர். CSE பசங்க ஜி ஸ்கேலரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா TCSல 7 lakh per annum வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவ்வளோ பேர்த்த. ஸோ இது எல்லாமே EC டிபார்ட்மெண்ட் பசங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், EC டிபார்ட்மெண்ட். மெக்கானிக்கல் கூட இருக்காங்கப்பா, மெக்கானிக்கல் கூட இருக்காங்க TCSல. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் 27 LPA, 8 LPA வந்து ஆவரேஜ் சேலரி, 95+ ரெக்ரூட். நான் சொன்ன மாதிரி 100க்கும் மேற்பட்ட கம்பெனி வராங்க. 250 ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து 250+ ஆஃபர்ஸ் அப்படிங்கும்போது இன்டேக் கம்மி. ஸோ அதுக்கு தகுந்த ஆஃபர்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அடுத்த 92%. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நாக்ல A++, அதுக்கப்புறம் NB அக்ரிடேஷன் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா UGC நாம்ஸ், இதெல்லாமே அடிப்படையான விஷயந்தான். அண்ட் இவங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன பாருங்கள், ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குறாங்க. ஜாப்பனீஸு, ஜெர்மன் லாங்குவேஜ். எதுக்குடா அப்படின்னு கேட்டால் நிறைய யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணி வச்சுருக்கோம். துபாயில், மலேசியாவில், UKல மலேசியன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நிறைய யூனிவர்சிட்டி கூட டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஃபாரின் கூட. எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது இங்கிருந்து பசங்களை அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஜாப்பனீஸ் லாங்குவேஜ், ஜெர்மன் லாங்குவேஜ் எல்லாம். ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் பக்காவாக இருக்குங்க. செகண்ட் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கலாங்க. 300+ இண்டஸ்ட்ரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து 10க்கும் மேற்பட்ட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ட்ரிபிள் வெஹிக்கிளோடது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா AMLோட ரிசர்ச் சென்டரு, அதுக்கப்புறம் வந்து AML ADSோடது, அதுக்கப்புறம் EC சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்டெலெக்சுவல் பவர் ஹவுஸில் இதெல்லாமே பார்க்க முடிஞ்சுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்குபேட்டட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகணும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்கனாலும் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய முக்கிய அம்சங்கள். அண்ட் சார் நெகட்டிவே இல்லையா சார், நீங்கள் கூட பாசிட்டிவாக சொல்கிறீங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க இன்டேக்கில் கம்மி அப்படிங்கிறது ஏன் அழுத்தமாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்க முடியுது அவங்களால. ஸோ அதனால தான் நான் வந்து நெகட்டிவ் கேட்டேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார். கொஞ்சம் படிக்கணும் வந்தால் மட்டும் படிக்கிறவன், அதாவது படிக்கணும்னு நினச்சி வந்தால் தான் படித்து நம்ம ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கும்னு நினச்சா வந்தாலும் ஆகாது. அந்த காலேஜ் இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலேஜ் கிடையாது. ஜாலியாக இருக்கும்னு நினச்சி வராதிங்க. அகாடமியில் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. நல்லா படித்து நல்லா அந்த வேலைக்கு போகிற அளவுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பையன் சொல்கிறான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மேலே தெரியுமான்னு தெரியல. 2022லேருந்து பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி காட்டியிருக்காங்க. 100% அட்மிஷன்ஸ் நான் படித்து காட்டுறேன். அகாடமி வந்து 85%. நான் சொன்ன மாதிரி இப்போது கூட 85% வந்து விழுக்காடு கொடுத்துட்ருக்காங்க அந்த அகாடமி பர்ஃபார்மன்ஸில். அண்ட்
பிளேஸ்மெண்ட் 90%. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டும் படிப்படியாக ஏறி இருக்குது. அண்ட் ரேங்க் ஹோல்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அன்ஆனஸ்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அன்ஆனஸ்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் நம்பரோடு போட்டிருக்காங்க. ஐயா ப்ரூஃப் இதுதான் ப்ரூஃப். ரெஜிஸ்டர் நம்பரோடு போட்டிருக்காங்க, பேர், ரெஜிஸ்டர் நம்பரு. அன்ஆனஸ்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்னால் சும்மா இல்லைங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக 450 காலேஜ் இருக்குது. அதில் 250லேருந்து 300 காலேஜ் பக்கம் நான் அட்டர்மஸ். இது நான் அட்டர்மஸாக இருந்த போது அன்ஆனஸ்டி ரேங்கில் 1வது ரேங்க்கு, 2வது ரேங்க்கு, 3வது ரேங்க்குன்னு சொல்லி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிரேட் அச்சீவ்மெண்ட்டு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் வச்சுருக்காங்க. அதில் ஏதோ அவார்டு வாங்கியிருக்காங்க. நான் பார்த்து என்னடா கேட்கும்போது பெரிய லெவலில் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நடந்துட்டு இருக்குது. பெட்ரோலியத்துக்குமே அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. அண்ட் இதோட அவங்களோட அம்யூனிட்டிஸு இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன விஷயம்னா ஒரு சின்ன காலேஜு, கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க தான் சேருவாங்க, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க மத்தியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த பசங்கிட்ட விசாரித்தப்போ தான் தெரியுது இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டெக்னாலஜி ரிசர்ச் இன்க்யூபேஷன் சென்டரு, இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனு, வெஹிக்கிள் டெக்னாலஜி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ரிசர்ச் வச்சுருக்காங்க நான் சொன்ன மாதிரி, அண்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கல்லூரியில் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட் ஆஃபு. ஸோ இந்த கல்லூரி பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கட் ஆஃபு இப்போ கட் ஆஃப் வந்து ஏடிஎஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த கட் ஆஃப் இருந்தால் போல பாருங்கள். ஓசிக்கு பார்த்தீங்களா டாப்பர்ஸ் தான் வராங்க. ஓசிக்கு 179.5, இங்கே 184. ஸோ பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சிக்கு பார்த்துக்கோங்க, அண்ட் பிசிக்கு இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்தால் போகலாமான்னு கண்டிப்பாக போகலாம். இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் ரைஸ் ஆகுது அவங்க கல்லூரியில். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணுறாங்க. நான் போய் சேரணும்னு சொல்லி ப்ரீ புக்கிங். அதனால் கொஞ்சம் பார்த்தே பண்ணுங்கள். சாய்ஸ் பில்லிங்க கிடைக்காமலாம் போயிடுறது, கிடைக்கும். ஒரு 160க்கு மேலெலாம் ஈஸியாகவே கிடச்சிடும். சிஎஸ்சி பார்த்துக்கோங்க, அண்ட் ட்ரிபிள்இ பார்த்துக்கோங்க. ட்ரிபிள்இயோட கட் ஆஃபு. ஸோ இன்டேக் கம்மினால சில கேட்டகரிக்கெலாம் அலோகேட் ஆகலை. அண்ட் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அதுக்குமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இசிஇ பார்த்துக்கோங்க, டிமாண்டாக தான் இருக்குது. ஓசிக்கெல்லாம் 182 க்ளோஸாக இருக்குது. ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் வச்சுருக்காங்க, அதுக்குமே பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களுடைய கட் ஆஃப் வைஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த கட் ஆஃபு, இந்த ரேங்க்கு இதெல்லாம் வச்சு ஒரு தப்பான முடிவு எடுத்துடாத. இந்த கல்லூரி போய் விசிட் பண்ணிப்பார். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க. ஸோ 180க்கு மேலே நீ இருந்த அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்பாக அப்படிங்கிறது நீங்கள் காலேஜிட்டு விசாரிச்சுக்கணும். ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் காலேஜுக்கிட்ட விசாரிச்சுக்கலாம், இல்லைனா என்னை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வேணால் விசாரித்து சொல்கிறேன், காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீம் வந்து உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கல்லூரியை பார்த்த மாதிரி வேறு எந்த கல்லூரி பார்க்கணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கல்லூரிலாம் மிஸ் பண்ணாதீங்க. சாய்ஸ் பிள்ளைங்க தான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டாப் கல்லூரி தான் வேணும்னு நிறைய போகிறீங்க. இல்லைன்னு சொல்ல, 170க்கு மேலே ஓகே ட்ரை பண்ணலாம். அண்ட் அதுக்கு கீழே வரவங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு நல்ல கல்லூரியில் படிக்கணும்னு தான் நினைப்பீங்க. 4 வருஷம் பணம் கட்டுறீங்க, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கடன் உணவு வாங்கி தான் படிக்க வைக்கிறீங்க. நல்லா பையன் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகணும், வேலை கிடைக்கணும், குடும்ப நிலைமை மாறணும், இப்படி தான் நினச்சி நம்ம வந்து இன்ஜினியரிங் சேர்த்துறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி அடிப்படையான விஷயம் இருக்கிற கல்லூரியில் வந்து நல்லா சேர்த்துங்க. எல்லா விஷயமும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ்னு நினச்சிட்ருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து நான் வந்து விசாரித்ததில் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே வராங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. பேர் தான் அந்த மாதிரி. அண்ட் மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. அண்ட் நல்ல ஒரு படிப்பு கொடுக்குறாங்க. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லாயிருக்கு. ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.